இந்த வீடியோட எக்ஸ்டெண்டட் இந்த படத்தோட கதைய தான் பார்க்க போறோம். முன்னாடி ஆர்மி சோல்ஜரா இருக்க நம்ம ஹீரோயின் வந்து என்ன பண்ணாங்கன்னா வந்து, தன்னோட பையன கூட்டிட்டு வந்து அமெரிக்காவுக்கு வந்து போறாங்க, ஜெர்மனிலேருந்து. அங்க போம்போது வந்து ஏர்போர்ட்ல வந்து இவங்களுக்கு ஒரு வீடியோ இருக்கு. என்னன்னா வந்து, இவங்க ஒரு மிஷனுக்கு போயிருப்பாங்க. அங்க வந்து இவங்களோட ஹஸ்பண்டோட சேர்ந்து வந்து 8 பேர் வந்து கொல்லப்பட்டிருப்பாங்க. அதுக்கு காரணமானோட வீடியோ வந்து அதில வந்து அனுப்பிச்சிருப்பாங்க. ஆனா வந்து இவங்க அத பார்க்காம வந்து அப்படியே வந்து ஃப்ளைட் ஏறிருவாங்க. ஃப்ளைட் ஏறி அமெரிக்கால வந்து எக்ஸ்டெண்டட் பில்டிங்னு சொல்லிட்டு அங்க வருவாங்க. அங்க வந்து அமெரிக்காக்காரங்க மட்டும் தான் அலவுட். அங்க வந்ததுக்கப்புறம் என்ன நடக்கும்னா, இவங்க கூட கூட்டிட்டு வந்த பையன வந்து இந்த விளையாடுற ஒரு ரூம் இருக்கும்ல, ப்ளே கிரவுண்ட் மாரி இருக்கும். அங்க வந்து விட்டுருவாங்க. அங்க விளையாண்டுரு அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. இவங்க வந்து வேலைக்காண்டு வந்திருப்பாங்க. அந்த இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணலான்னு சொல்லி போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்ப போய் வந்து அங்க அந்த ரூம்ல அந்த பையன பார்ப்பாங்க. பையன் வந்து இல்ல. அங்க உள்ள செக்யூரிட்டி ஹெட் எல்லார்ட்டயும் வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இது மாரி வந்து அவன் பையன் கூட வந்தேன், பையன காணோம் அப்படின்றாங்க. உடனே செக்யூரிட்டி ஹெட் தான் சொல்றாங்க, உங்க கூட பையனே இல்ல. நீங்க தனியா தான் வந்தீங்க அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. சிசிடிவி கேமராவையும் வந்து போட்டு காட்டுறாங்க. அவங்க கூட வந்து பையன வந்து காணோம். உடனே வந்து இவங்களுக்கு ஒரு டவுட் ஆயிடுச்சு. அங்க உள்ள செக்யூரிட்டி கார்ட வந்து அடிச்சு போட்டு அங்க வந்து தப்பிச்சு வந்து வெளிய போக வந்து பார்க்குறாங்க. வெளிய போய் வந்து அந்த பில்டிங் வந்து வெளிய குதிச்சு வந்து பக்கத்து பில்டிங்கு, அதாவது அது பக்கத்து பிளாக் வந்து போறாங்க. அங்க ஒரு பொண்ணு வந்து இருக்காங்க. அந்த பொண்ணுகிட்ட வந்து இது மாரி விவரம்லாம் சொல்றாங்க. திடீர்னு வந்து அந்த பொண்ண வந்து கிட்னாப் பண்றதுக்காண்டி 2 ஆளுங்க வந்து வராங்க. அந்த 2 பேரையும் வந்து அடிச்சு துவம்சம் பண்றாங்க நம்ம வந்து ஹீரோயின். ஏன்னா வந்து இவங்க ஆல்ரெடி வந்து மிலிட்டரியில வேலை செஞ்சதுனால வந்து அந்த பவர் வச்சு எல்லாரையும் வந்து அடிச்சு துவம்சம் பண்ணிடுறாங்க. அப்புறம் தான் வந்து இவங்களுக்கு ஏர்போர்ட்ல ஒரு ஃபோட்டோ வந்துச்சு. அத வந்து பார்க்குறாங்க. அதுல இருக்க ஆளுங்க தான் வந்து இங்க வந்து செக்யூரிட்டி ஹெட்டா வந்து இருக்கிறது. அப்பதான் இவங்களுக்கு தெரிய வருது. இவங்க மிஷனுக்கு போனத வந்து ஆப்கானிஸ்தான்ல வந்து காட்டிக் குடுத்தது வந்து இவன் தான் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு வந்து தெரிய வருது. அப்ப இவன் தான் வந்து என்னோட பையன வந்து எடுத்து வச்சிருக்கான்னு சொல்லி அதையும் வந்து கண்டுபிடிச்சுறாங்க. உடனே வந்து இவன்ட்ட வந்து எப்படியாவது வந்து காப்பாத்தணும்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா வந்து அவரோட பொண்ண வந்து கடத்துறாங்க நம்ம ஹீரோயின். அடுத்து என்ன பண்றாங்கன்னா வந்து அந்த பில்டிங்லயே வந்து சேஃப் ஹவுஸ் மாரி ஒரு இடம் இருக்கும். அங்க வந்து அடைச்சு வச்சுர்றாங்க. ஹீரோயினும் அந்த பொண்ணும் வந்து இருக்காங்க. அப்போ உள்ள ஒரு ஆக்ஸிஜனை வந்து கட் ஆஃப் வந்து பண்ணிடுறாங்க. கட் ஆஃப் பண்ணிட்டு வந்து நான் அந்த செக்யூரிட்டி ஹெட்டுக்கு வந்து ஃபோன் பண்ணேன். இது மாரி நான் இங்க இருக்கேன். நீ ஒழுங்கா வந்து இங்க வந்து உண்மைய ஒத்துக்கிட்டா வந்து உன் பொண்ண வந்து விட்டுர்றேன். இல்லாட்டி வந்து ஆக்ஸிஜன் எல்லாம் ஆஃப் பண்ணிருக்கேன். அந்த பொண்ணு கொஞ்ச நேரத்துல செத்துரும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்ப கூட இவங்களோட செக்யூரிட்டி அந்த இவருக்கு மேல ஒரு ஹெட் இருப்பாங்க. அவங்க எல்லாரும் வந்து அங்க நிப்பாங்க. ஆனா வந்து இவர் வந்து உண்மைய வந்து ஒத்துக்க மாட்டாங்க. உடனே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம ஹீரோயின், சரி நான் அந்த பொண்ண வந்து விடுறேன். ஆனா வந்து இவன் வந்து இந்த செக்யூரிட்டி ஹெட் வந்து உள்ள வரணும் அப்படின்னு வந்து அவங்க வந்து சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த பொண்ண வந்து வெளிய விட்டோனே வந்து இவர வந்து உள்ள கூப்பிடுவாங்க. கூப்பிட்டதுக்கப்புறம் நீ தான் இதெல்லாம் பண்ணேன்னு சொல்லி எனக்கு தெரியும். நீ தான் வந்து ஆப்கானிஸ்தான் வந்து எங்க மிஷனுக்கு வந்து நாங்க காவனந்தன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு வந்து இவன்ட்ட வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ பேசிட்டே இருக்கும்போது அந்த ஹீரோயின் வயித்துல வந்து சுட்டுட்டு வந்து அவர் வந்து வெளிய வந்து போயிருவாரு. செக்யூரிட்டி கார்டெல்லாம் போய் வந்து அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்லிருவாரு. கதவு சாத்தினதுக்கப்புறம் அத ரூம வந்து பாம் பிளாஸ்ட்ட வச்சு அ தெறிக்கலான்னு சொல்லி அவரு பாம்பெல்லாம் வந்து செட் பண்ணிவிடுவாங்க. அப்ப ஹீரோயினே வந்து கதவ தொறந்துட்டு இவங்க உள்ள பேசினது எல்லாத்தையும் வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. இவன் தான் வந்து அந்த குழந்தைய வந்து கடத்தியிருப்பாரு. இவங்கள வந்து ஆப்கானிஸ்தான்ல வந்து எதிரிகிட்ட காசு வாங்கிட்டு வந்து இவங்கள வந்து மாட்டி விட்டது வந்து இவர் தான் சொல்லி தெரிஞ்சு வந்தோனே வந்து அவர வந்து அரெஸ்ட் பண்ணிருவாங்க. அப்புறம் இவர் பையன வந்து ஒரு கபோர்டுல வந்து ஒளிச்சு வச்சிருப்பாங்க. அங்கேயும் போய் வந்து பையன வந்து காப்பாத்திட்டு வந்து இவங்கள வந்து பத்திரமா வந்து கூட்டிட்டு வந்து போயிருவாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க அங்கேயே வந்து ஒரு இடத்துல வந்து செட்டில் ஆயிருவாங்க. இதோட இந்த படத்தோட கதை வந்து முடியுது. நன்றி.